இப்ப திருமதி சசிகலாவுடன் இதுதான் முதல் முறை பேசுறீங்களா இல்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுறீங்களா? போன்ல பேசுனது இதுதான் முதல் முறைன்னு சொல்றேன். எனக்கு அவங்க கிட்ட பேசுனது வணக்கம் கண்ணன், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நிச்சயமாக நான் வருவேன். கட்சி வீணாகிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இனிமேல். உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள். 23 மணி நேர வரவேற்பு. அதன் பலன் என்ன? எதுவுமே நடக்கலையே சார். இல்ல, இதை நான் ஏன் கேக்குறேன்னா, இனிமேல் நடக்கும்னு எந்த வகையில நம்புறீங்க? இல்ல சார், ஒரே விஷயம், இவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லா பிரச்சனை மிகப்பெரிய தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு காமெடி கலாட்டாவாறு உருவாகி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஓபிஎஸ் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் சார். அவர் யாரு வேணாலும் அவர் எடுத்து ஒரு குத்து குத்திக்கிடுவாங்க. குங்குமண்டலத்தை பொறுத்த அளவுக்கு அதுவும் ஒரு ஆண்டிமட்டி தொகுதியா தான் நான் கருதுறேன். குப்பனோ சுப்பனோ ரெட்டலை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த குப்பனோ சுப்பனோ ஏன் மற்ற இடங்கள்ல ஓட்டு போடல ரெட்டலைக்கு? அதுதான் சார், அந்த ஏரியாவை பொறுத்தளவு அவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. அவர் தவழ்ந்து வந்தாரு, டேபிள் கடியில வந்தாரு, புரண்டு வந்தார். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டது தனது சாதியை வச்சுதான். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க. அது அது அந்த ஜாதி இல்லாம இன்னொரு ஜாதியினருக்கு போயிடுச்சோ அப்படின்னு அந்த வருத்தத்துல கோவத்துல நீங்க பேசுறீங்களா? நீங்க ஓப்பனாவே சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி முக்குளத்தோர் ஆதிக்கம் இருந்துச்சுன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆனா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான். லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது அண்ணா திராவிடர் கழக செய்தி தொடர்பாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட திருமதி சசிகலாவுடன் தொண்டர்கள் பேசுற ஆடியோ தினமுமே கூட ஒண்ணு வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று நீங்க அவங்க கூட பேசியிருக்கிறீங்க. அந்த உரையாடல் ரொம்ப நெகிழ்ச்சியாவே இருந்தது. அந்த உரையாடல் குறித்து நம்ம பேசுவோம். அதற்கு முன்பாக நீங்க தொடர்ந்து திருமதி சசிகலா அவர்களை ஆதரிச்சுட்டு வரீங்க. அதிமுகவை எதிர்த்து கூட சில விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. தினகரன் தரப்பையும் எதிர்த்து எல்லாம் பேசியிருக்கிறீங்க. இப்ப திருமதி சசிகலாவுடன் இதுதான் முதல் முறை பேசுறீங்களா இல்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுறீங்களா? போனில் பேசினது முதல் முறை தான். போனில் அவங்க பேசினது எனக்கு நான் பேசினது முதல் முறை. நேர்ல பார்த்திருக்கேன், என்னை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப சின்னம்மா 4 ஆண்டுகள் கழிச்சு அவங்க சிறை விட்டு வெளியே வரும்போது நான் வரவேற்பு நான் பண்ணினேன். அன்னைக்கு நல்லா 2-3 வார்த்தைகள் பேசினாங்க. போன்ல பேசினது இதுதான் முதல் முறைன்னு சொல்றேன். எனக்கு அவங்க கிட்ட பேசுனது மிகப்பெரிய ஒரு பலத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்துச்சு. ஏன்னா 4 வருஷமா சின்னம்மாவுக்கு ஆதரவாக நான் தொடர்ந்து ஊடகத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட நிறைய இன்டர்வியூ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னைக்கு அவங்க போன்ல பேசணும்னு என்னுடைய அந்த மனதைரியம் என்ன கூடிருச்சு. கண்டிப்பா சின்னம்மா உனக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி இருக்கிறாங்க. நான் சும்மா இருந்துட மாட்டேன். இதுக்கு முன்னாடி பார்க்காத போராட்டமா புதுசா வந்துருச்சு நம்மளுக்கு. 1987 88 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பிறகும் நடந்த எத்தனை இன்னல்கள் எல்லாம் நான் தாங்கி இருக்கிறேன். எத்தனையோ விஷயங்கள் உள்கட்சி குழப்பங்கள் இருக்கத்தான் செஞ்சுச்சு. அப்பயும் கூட திமுகவுடைய அந்த தொல்லைகளும் இருந்துச்சு, திமுகவுடைய நயவஞ்சக தொல்லைகளும் இருந்துச்சு. அத்தனையும் சமாளிச்சு கட்சியை கைப்பற்றி அம்மா அவர்களை அரியணையில உட்கார வச்ச அந்த கடமை, அந்த விஷயம் எல்லாமே எனக்கு இருக்கு. அது தொண்டர்கள் அனைவருக்கும் அது தெரியும். இப்புள்ள எடப்பாடி ஓபிஎஸ் இவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நான் இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா நான் மாவட்ட மாதிரியே நான் வரப்போறேன் கர்ணன் சொன்னாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின் உச்சத்துலதான் நான் இருந்தேன். கண்டிப்பா வருவாங்க, அது எந்த மாற்றம் இல்ல. இந்த 5 ஆண்டு கழித்தாவது அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவாங்க தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையில். அந்த நம்பிக்கை எனக்கு இப்ப ஒரு உறுதியா இருக்கு. எனக்கு உறுதி. அவன் சின்னம்மாவுடைய அவங்க பேச்ச கேட்டு எனக்கு ஒரு உறுதியான ஒரு மனசு இப்ப ஒரு தைரியம் எனக்கு இருக்கு. திருமதி சசிகலா சிறைக்கு போன காலகட்டத்திலிருந்து அதன் பிறகு அவங்க சிறையில இருந்து அவங்க கணவர் இறந்தபோது திரு நடராஜன் அவர் இறந்தபோது அவங்க அந்த மரணத்திற்கு வந்தது. அதன் பிறகு சிறையை விட்டு திருமதி சசிகலா பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்தது. இந்த காலகட்டத்தில் எல்லாமே நீங்க இதே பேச்சு தான் பேசியிருக்கிறீங்க. நீங்க நம்ம நிறைய பேசிருக்கோம்னு சொன்னீங்க இல்லையா? நான் உறுதியா இருக்கிறேன், தொண்டர்கள் உறுதியா இருக்கிறோம்,
திரும்ப சசிகலா வந்து கட்சியை மீட்டெடுத்துருவாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுது. ஆனா இன்னும் அது நடக்கவே இல்லையே சார். நடக்கும் சார். நான் என்ன கேட்கிறேன்னா உங்ககிட்ட, அவங்க வந்து 4 ஆண்டு சிறை தண்டனை கழிச்சு வெளியில வரும்போது அவருடைய வரவேற்பு உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் 23 மணி நேர வரவேற்பு. ரோடு சொல்றது, கர்நாடகா பார்டர்ல இருந்து தமிழ்நாடு எல்லை முடிவு எங்க? சென்னை தான். கடல் வந்துட்டா எல்லை தான். அந்த எல்லை வரைக்கும் ஒரே வந்து தொண்டர்களுடைய கூட்டம். அதன் பலன் என்ன சார்? அவங்க வந்தாங்க, தொண்டர்கள் எல்லாம் வரவேற்றாங்க. வந்துட்டு லாக்டவுன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தபடி இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை தியாக தலைவி சின்னம்மா அவர்களை எந்த இடத்துக்கும் போக விடாத அளவுக்கு முட்டுக்கட்டை போட்டிருந்தார். அதுதானே உண்மை. அவர் முட்டுக்கட்டை போட்டு நீங்க பேசும்போதே செல்வி ஜெயலலிதாவோட அந்த நினைவிடத்துக்கு வந்து நாங்க வந்து கதவை உடைச்சிட்டாவது போவோம், திருமதி சசிகலா வந்து நேரா இங்கதான் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களா சொன்னீங்க. ஆனா தேர்தல் நேரத்துல நான் அரசியலை விட்டு நான் ஒதுங்க போறேன், ஒதுங்கி இருக்கிறேன்றது தவிர வேற எதுவுமே நடக்கலையே சார். தொண்டர்களுடைய உணர்வு தான் இதை நான் ஏன் கேக்குறேன்னா, இனிமேல் நடக்கும்னு எந்த வகையில நம்புறீங்க? இல்ல சார், ஒரே விஷயம் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சின்னம்மா வெளியில வந்து அவங்க வந்து கார்ல உட்கார்ந்தே ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம், அடக்குமுறைக்கு அஞ்ச வேண்டாம், நம்மளுடைய பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொன்னாங்க. முதலமைச்சர் யாரா கூட இருந்துட்டு போங்கப்பா, அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முதல் அறிக்கை கொடுத்தாங்க. இரண்டாவது வந்து தொடர்ந்து வந்து அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் செவி சாய்க்கல. ஆகவே நான் அதிமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டேன், இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக நான் வாக்கு சேகரிக்க மாட்டேன், அம்மாவின் ஆட்சி வரணும்னு நான் கோயில் குளமா போய் நான் வேண்டேன், தற்காலிகமாக நான் இந்த அரசியலிருந்து ஒதுங்கி நிக்கிறேன்னு சொன்னாங்க. அரசியல் விட்டு சுத்தமா நான் ஒதுங்குறேன்னு சொல்றது. இதுவரைக்கும் அவங்க வார்த்தையில அமமுக அல்லது எங்களுடைய கட்சி அண்ணா திராவிட கழகம் அப்படின்னு இதான் பேசியிருக்காங்களா? இல்லையே. அதிமுக வெற்றி பெறணும், அம்மாவின் ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இப்ப இருக்கிற இந்த தலைமையான எடப்பாடி ஓபிஎஸ் அவர்கள் செவி சாய்க்கல, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, இவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லா பிரச்சனை மிகப்பெரிய தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு காமெடி கலாட்டாவாறு உருவாகி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு ஜாதியவாதம் ஒரு கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் தமிழகத்தில் ஒரு 3வது இயக்கம், ஒரு திராவிட கட்சி. இந்த திராவிட கட்சியில வந்து எம்ஜிஆர் என்ன கொள்கையை பின்பற்றினாரோ அண்ணாவின் கொள்கையை பின்பற்றி வந்தார். அதே போலதான் அதே கொள்கையை அம்மாவும் பின்பற்றி வந்தாங்க. அதே கொள்கைத்தான் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இதற்கு ஜாதிக்கு இடம் இல்ல, ஒரு கொங்கு மன்றத்துக்கு ஒரு வாய்ப்பு அளிப்போம்னு தான் எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்பு அளிச்சாங்க. அன்னைக்கு இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஜாதி அரசியல் பண்ற மாதிரி சின்னம்மா அவங்க ஜாதி அரசியல் பண்ணியிருந்தா அன்னைக்கு எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க, முக்கோணத்தை சேர்ந்த அமைச்சர்கள் அல்லது சொந்த பந்தமான தினகரன் திவாகரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிருக்கலாமே. நீங்க முதல்ல இருந்து ஆரம்ப கட்டத்துல சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்கல. இப்ப அதிமுகவே இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரா சட்டமன்றத்துல அவர் பேசுறாருல்ல, அது எடப்பாடி பழனிசாமியோட வெற்றி இல்லையா? அது சார் அவருடைய வெற்றியா கூட வச்சுக்கலாம் சார். அவருடைய வெற்றி, அவர் ஜாதியோட வெற்றி, அவர் பண்ண அந்த 10.5% வெற்றி, அதுதான். அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயம், அதான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு அதுவும் ஒரு ஆண்டிவட்டி தொகுதியா தான் நான் கருதுறேன். குப்பனோ சுப்பனோ ரெட்டல சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது என்னமோ நடந்துட்டு போகுது, நாட்டை எதுவும் அழிட்டு போகுது. அந்த வாக்களிக்கிற அந்த குப்பனோ சுப்பனோ ஏன் மற்ற இடங்கள்ல ஓட்டு போடல ரெட்டலைக்கு? அதுதான் சார், அந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு அங்க உள்ள அதிமுக தொண்டர்கள் அந்த அளவுக்கு பிடிப்பா இருக்கிறாங்க. இங்க வந்து தலைமை சரியில்லைன்னு சொல்றாங்க. மத்த மாவட்டங்கள்ல பாரு, எடப்பாடி ஓபிஎஸ் சுத்தமாவே பிடிக்கலன்னு கண்ணுங்கருத்தமா வாக்களிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இல்ல, இப்ப தினமும் ஒரு ஆடியோ அப்படின்றது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது தினமும் அப்படின்றது ஒரு சலிப்பை ஏற்படுத்தாதா? டெய்லியும் ஒரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்படி ஒரு திட்டம் வகுத்து நம்ம செயல்படலாம் அப்படின்னு திரும்ப சசிகலா செயல்படுறாங்களா? அவங்க சிறையில் இருக்கிற போதே லட்சக்கணக்கான கடிதங்கள் அங்க போயிருக்கு. அங்கேயும் கடிதங்கள் பதில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியா சின்னம்மா விடுதலையாகி அந்த
டி நகர்ல தங்கியிருக்க இல்லத்துக்கு லட்சக்கணக்கான கடிதங்கள், தினமும் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்தவண்ணே இருக்கிறது. ஆகவே அந்த கடிதம் வர்றதுக்கு நம்ம ஒரு போனாவது பண்ணிடுவோம், அந்த நம்பர் எடுப்பா ஒரு போன் பண்ணிடுவோம். அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க, நிறைய ஆவலோட இருக்காங்க நம்ம எதிர்பார்த்து அப்படின்னு அவங்க போன் பண்றாங்க. அந்த போன் பண்ணி அந்த ரெக்கார்ட் வெளியிடுறது யாரு? தொண்டர்கள் தான் வெளியிடுறாங்க. இதுல என்ன சார் இருக்குது? இப்போதைக்கு லாக்டவுன் சார். இந்த லாக்டவுன்ல தொண்டர்களை சந்திக்க பொதுக்கூட்டமோ அல்லது மாநாடோ நடத்த முடியாது. அப்ப தொண்டர்கள் எல்லாமே வந்து கடிதங்கள்ல போட்டு அவங்க ஒரு பதிலளிக்கும் வகையில, அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில பேசுறாங்க சின்னம்மா. இதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனா சில முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுக தொண்டர்கள் திமுக பக்கம் போயிருக்காங்க இல்லையா சமீபத்துல? அவங்க ஏன் சசிகலா தலைமையை தேடி வரல? இல்ல, ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஒட்டு மொத்தமா அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்களும் இப்புள்ள எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் எல்லாம் யோக்கியமானவங்க சொல்ல முடியாது. எல்லாம் சுயநலவாதிகள் கலந்ததுதான். இன்னும் சுயநலவாதிகள் நிறைய இருக்கிறாங்க. அது மாதிரிதான் இதுக்கு முன்னாடி சின்னமா வெளிவரதுக்கு முன்னாடியே தங்கத்தமிழ்ச்சன் வெளியே போயிட்டாரு. தனக்கு சுயநலமா வந்து அடுத்து எப்படியா அடிச்சு மழுக்கட்டி திமுக ஆட்சிக்கு வரும், நம்ம ஒரு பொறுப்புக்கு போயிடலாம்னு போயிட்டாரு. அதே போல செந்தில் பாலாஜி போயிட்டாரு. அந்த சுயநலவாதிகளை நம்ம பேச வேண்டாம் சார். எங்களை பொறுத்த அளவுக்கு இது தொண்டர்கள் உருவாக்கிய கட்சி. இப்ப அவங்க வந்து நீங்க சொல்றீங்க ஒரு ஜாதி அடையாளத்துக்குள்ள அதிமுக போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப அவங்களுமே கூட அந்த உரையாடல்ல ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் நான் இருப்பேன், நான் அப்படிதான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீண்ட காலமாவே ஒரு விமர்சனம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினரோட ஆதிக்கம் வந்து அதிமுக அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது, பேசப்பட்டது தானே. அது இன்னொரு அது அந்த ஜாதி இல்லாம இன்னொரு ஜாதியினருக்கு போயிடுச்சோ அப்படின்னு அந்த வருத்தத்துல கோவத்துல நீங்க பேசுறீங்களா? இல்ல சார், அப்படி வேண்டாம். எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணிருப்பாங்க, பொதுமக்கள் அப்படி நினைக்கல. நீங்க ஓப்பனாவே சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி முக்குளத்தோர் ஆதிக்கம் இருந்துச்சுன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆனா பொதுமக்கள் அப்படி நினைக்கலையே. தொடர்ந்து அம்மா மீனாட்சி தான் வரணும்னு சொன்னாங்க சார். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். முக்குளத்தோர் உடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை என்பதை அதை நிரூபிக்கும் வகையில் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிய அந்த வரலாறு இருக்கு இல்லையா? அதுல புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா இறந்த பிறகு கூட அந்த ஆட்சியும் அந்த கட்சியும் அந்த ஆட்சியை நினைச்சிருந்தால், ஒரு சுயநலமா நினைச்சிருந்தால், அம்மா அவர்கள் நினைச்சிருந்தால் தினகரனையோ அல்லது திவாகரனையோ அல்லது முன்னாள் அமைச்சர்கள் யாராவது இருந்தாலும் சரி முக்குளத்தோர்ல போட்டிருந்தா இன்னைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லதான். ஆனா அதிமுக கொள்கை அப்படி அல்ல. இது ஒரு ஜாதி கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நிரூபித்தார்கள். அன்றே சிறைக்கு போறதுக்கு முன்னாடியே நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி சார் முக்குளத்தோருடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து நம்ம வெறுமனே சொல்றது வந்து எதிர்கட்சிக்காரங்க தேவையில்லாம விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போறாங்க. அவர் பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும், அதாவது அவரு பாஜகவுக்கு இணங்கி போனாரு, அவர் வந்து அவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, அவர் வந்து தவழ்ந்து வந்தாரு, டேபிள் கடியில வந்தாரு, என்ன சொன்னாலும் தவழ்ந்து வந்தாவது தன்னை நிரூபிச்சிருக்காரு. இன்னைக்கும் கட்சி அவர் வந்து அவர் தான் கட்சி ஆட்டி படைக்கிறாரு அப்படின்னும் போது அதுல அவர் சாதிச்ச மாதிரி தானே தெரியுது. இன்னைக்கு வந்து சசிகலா வருத்தப்படுறது அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? அதை சார் சின்னம்மா வந்து தொண்டர்கள் பரிதவிக்கிறாங்க, அந்த வருத்தம் தான். இவர் வந்து தவழ்ந்து வந்தார், புரண்டு வந்தார், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டது தனது சாதியை வச்சுதான். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன் வந்து தென் மாவட்ட நல்ல முதலமைச்சர், ஒரு தரமான முதலமைச்சர், தமிழக மக்களால் ஏற்றுக்கிட்ட முதலமைச்சர் அப்படி இருந்தா தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னை மாகாணத்திலும் ஏன் அந்த சென்னையை சுற்று வட்டார மாவட்டங்கள்ல ஏன் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சொல்லுவாங்க. இல்ல இப்ப ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் தானே இருக்காரு. ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் இருக்காரு, எதிர்கட்சி தலைவரா இபிஎஸ் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர்னு ஏன் எப்படி சொல்றீங்க அத? சார் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் யாரு சார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப அவரை வச்சுத்தானே அந்த பொதுமக்கள் வாக்களிப்பாங்க. ஏன் வந்து சென்னையிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஏன் எடப்பாடி பழனிசாமியோட கை போகவில்லை? அப்ப நான் என்ன கேட்கிறேன், முக்குளத்தோர் எங்க சென்னை முழுக்க முக்குளத்தோர் இருக்காங்களா? ஓட்டு போடலையா? சென்னையில எந்த முக்குளத்தோர் இருக்கிறாங்க சொல்லுங்க. திருச்சியில என்ன அந்த அளவுக்கு முக்குளத்தோர் மெஜாரிட்டியா? இல்லையே. அப்போ ஓபிஎஸ்க்கு அங்க செல்வாக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் சார்.
அவர் வந்து யாரு வேணாலும் அவர் எடுத்து ஒரு குத்திக்கிடுவாங்க. KP முனிசாமி எடுப்பாரு, அவர் தேவைப்பட்ட ஒரு பேப்பர்ல குத்திக்கிடுவார். வைத்திலிங்க எடுப்பாரு, அவர் தேவைப்பட்ட அவர் ஒரு பேப்பர்ல குத்திக்கிடுவாரு. அதே போல அந்த எடப்பாடியோட சகாக்கள் தேவைப்பட்ட எடுத்து குத்தக்கூடிய ரப்பர் ஸ்டாம்பு தான் அவர். அவருக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்பது அந்த தொடர்ந்து அவங்களுக்குள்ள வரக்கூடிய பஞ்சாயத்துல நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப ஓபிஎஸோட மனநிலை மாறுமா? சசிகலா பக்கம் ஏற்கனவே அவர் வந்து ஒரு மனமாற்றத்தோட பேசினார் தேர்தல் சமயத்துல. திருமதி சசிகலா குறித்து நல்லதாவே தான் பேசியிருக்காரு. இப்ப இன்னும் அவர் அதை உணர்ந்திருப்பாரா? இல்ல இல்ல, அவரை பொறுத்தளவுக்கு அவர் உணர மாட்டாரா என்பதை கருத்து சொல்ல முடியாது. ஓபிஎஸ் அவர்களோட இருந்த ஆதரவாளர்கள் மனமாறி விட்டாங்க, அதுதான் சொல்வேன். ஓபிஎஸ்க்கு எத்தனை பேர் ஆதரவிச்சாங்களோ இந்த மாவட்டங்களிலும், அதே தமிழகம் முழுக்க ஓபிஎஸ்க்கு எவ்வளவு ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் இருந்தாங்களோ அத்தனை பேரும் மனமாறி விட்டாங்க. சின்னம்மா தலைமை இயக்கணும் தான் அவங்களுடைய கோரிக்கை. ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவங்கதான் மனநலம் மாறி இருக்காங்க. திருமதி சசிகலா உங்ககிட்ட பேசின அந்த உரையாடல்ல எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டதை விடவும் நான் வந்து செல்வி ஜெயலலிதாவை தான் நான் வந்து அதிகமா வந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டேன், பார்த்துக்கிட்டேன், அவங்க கூடவே இருந்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா பெரிய விமர்சனம் அரசியல் விமர்சகர்கள் பொதுமக்கள் மத்தியிலே கூட திருமதி சசிகலாவின் குடும்பத்தாலதான் ஜெயலலிதாவுக்கு அப்படி ஒரு நிலை வந்தது, அவங்க சிறைக்கு போக வேண்டிய நிலை வந்தது அப்படின்ற, இன்னுமே கூட அவங்கள ஒரு சிறைக்கு சென்று வந்த ஒரு குற்றவாளியா தானே சிலர் பாக்குறாங்க. அது மக்கள் மத்தியில மாறிடும் நினைக்கிறீங்களா? சார், மக்கள் மத்தியில அந்த விமர்சனமே கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்களே சொல்லிட்டாங்க, எனக்கு தாய்க்கு தாயாகவும் சகோதரிக்கு சகோதரியாகவும் தான் சசி இருக்கிறார், அவர் இல்லாட்டி நான் இல்லைன்னே வந்து ஒரு மிகப்பெரிய ஊடகத்துக்கு அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, சின்னம்மா என்ற ஒரு வீரப்பெண்மணி இல்லாட்டி அதிமுக என்ற ஒரு இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த டயத்திலே காணா போயிருக்கும் சார். அந்த விஷயம், அந்த வரலாறு கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜானி ஜெயணி என்று பிரிஞ்ச டயத்துல முழுக்க அதிமுகவோட மேம்பட்ட நிர்வாகிகள் ஒரு சைடு நின்னுக்கிட்டாங்க. அதுல காளிமுத்து ஒருத்தர், முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து ஒருத்தர், அதுல ஓபிஎஸ் கூட ஜானகி அம்மாவோட தான் இருந்தாங்க. அப்படி இருக்க டயத்துல சின்னம் முடக்கப்படுது. சின்னம் முடக்கி இரட்டைப்புறா சேவல் வருது. சேவல் சின்னத்துல சின்னம்மா அவங்க சேவல் சின்னத்தை தேர்ந்தெடுத்து அம்மா அவங்களுக்கு தொடர்ந்து அந்த தேர்தல் யுக்தியை கொடுத்து எதிர்கட்சி தலைவிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து உட்கார வச்சாங்க. யாரு? சின்னம்மா அவங்க. அதுக்கு அடுத்தபடியா முதலமைச்சரை கொண்டு வந்தாங்க. அதுக்கு இடையில எத்தனை இன்னல்கள், எத்தனை பிரச்சனைகள் இந்த குடும்பம் தான் தாங்கி இருக்கு. சின்னம்மா தான் பார்த்திருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சார். கடக்கோடி தொண்டன் தொட்டு மேல்மட்ட நிர்வாகி வரைக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். அம்மாவே ஒரு முறை வந்து எனக்கு இந்த அரசியலே வேண்டாம், நான் நிம்மதியா இருக்கிறேன், நான் பெங்களூர் போறேன், நான் எனக்கு இந்த நடிப்பும் போது அரசியலும் போது நான் வெளியில போறேன்னு சொல்ற போது அவங்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று அன்று தொட்டு இன்று வரை போராடிக்கிட்டு இருக்காங்க சின்னம்மா அவங்க. இல்ல, எல்லா சமயத்திலும் கூட இருந்தாங்க அப்படின்னா அப்ப குற்ற செயல்களிலும் வந்து அவங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்றத அர்த்தம். அது சார், என்ன குற்ற செயல் நீங்க சொல்றீங்க? வரி கட்டாத வரி ஏய்ப்பு வழக்கு. அந்த வரி ஏய்ப்பு வழக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் ரைடு அடிச்சா எத்தனை சொத்துக்கு அவர் வரி கட்டாம இருக்காரு, எவ்வளவு பணத்துக்கு வரி கட்டாம இருக்குன்னு தெரிய வரும். ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தினுடைய அவருடைய ஆரம்ப கட்ட நிலை என்ன அப்படின்னு பாக்கணும். டீ கடை நடத்திட்டு இருந்தாரு, இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரு. அதெல்லாம் விட்டுட்டு சின்னம்மா செருப்புத்தின வச்சிருந்தாங்க, சேலத்தின வச்சிருந்தாங்க அப்படின்னு கணக்கெடுத்து அதுக்கு ஒரு வரி ஏய்ப்பு வழக்கு போட்டு அதை திமுக எடுத்து நடத்தி ஒரு பொய்யான வழக்குக்கு தண்டனை ஆக்கி இருக்காங்கன்னா இது வந்து மக்கள் மத்தியில தெரியும் சார். எந்த துறையில சின்னம்மாவும் அம்மாவும் ஊழல் செஞ்சாங்க, அந்த ஊழல் செஞ்சா சின்னம்மா என்ன பொறுப்புல இருந்தாங்க? அமைச்சரா இருந்தாங்களா, அல்லது எம்எல்ஏ இருந்தாங்களா, அல்லது எம்பியா இருந்தாங்களா? எந்த பொறுப்புலையும் இல்லை. அப்புறம் இது எப்படி இது திட்டமிட்டு திமுகவும் சுப்பிரமணிய சாமி ஆரம்பித்த அந்த வழக்கை திமுக எடுத்து நடத்தது? எப்படியாவது மிகப்பெரிய ஒரு ஆளுமையான இருவரையும் நம்ம வந்து எப்படியாவது அவங்க சிறையில போட்டாலும் காலி விடணும் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்ச ஒரு செயல். இது மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்துல அம்மா இறந்த போது விமர்சனம் வந்தது உண்மைதான், ஆனா மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க. திருமதி சசிகலாவுடனான அந்த உரையாடல் குறித்து நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க.
ரொம்ப நீண்ட காலமா இதே கருத்தை பேசிட்டு வரீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.